Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு நாவல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நாவல் பேர் ஹவுஸ்ஃபுல், ராக்கி ரங்கராஜனின் ஹவுஸ்ஃபுல். இது டிரான்ஸ்லேஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவரோட சொந்த கதை. கதைக்கு முன்னால் ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு, அதை அப்படியே படிக்கிறேன். எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்ய வேண்டும், எதை எழுதினாலும் ஒரு புதுமை இருக்க வேண்டும் என்று அமரர் எஸ்ஏபி வற்புறுத்தி வந்த காலத்தில் இந்த ஹவுஸ்ஃபுல் தொடரை எழுதினேன். வேண்டுமென்றே 4வது அத்தியாயத்தில் கதையை ஆரம்பித்து இதற்கு முன் என்ன நடந்தது என்ற கேள்வியுடன் அந்த அத்தியாயத்தை முடித்து, பிறகு 3வது அத்தியாயத்தையும், அதன்பின் 2வது அத்தியாயத்தையும், பிறகு 1வது அத்தியாயத்தையும் எழுதி 5வது அத்தியாயத்திலிருந்து வரிசையாக எழுதினேன். கோமாளித்தனமான காரியம்தான். ஆனால் லட்சக்கணக்கான வாசகர்கள் ஆவலுடன் படித்தார்களே தவிர யாரும் குழம்பவில்லை, முணுமுணுக்கவில்லை. எதற்கும் இருக்கட்டும் என்று 5வது அத்தியாயம் ஆரம்பித்த போது முந்தின 4 வாரம் வெளிவந்த கதையின் சுருக்கத்தையும் கொடுத்தேன். ஹவுஸ்ஃபுல் என்ற தலைப்பை பார்த்து 2-3 வருஷங்களுக்கு முன் வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படத்தின் கதை இது என்று சிலர் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. 40 வருஷத்துக்கு முன் கொடுக்கப்பட்ட தலைப்பு இது. பிரபலமான தலைப்பை சினிமாக்காரர்கள் சுலபமாக கையாள்வது இன்று வழக்கமாகிவிட்டது. யவனராணி என்ற தலைப்பை ஒரு சினிமாக்காரர் கையாடிய போது சாண்டில்யன் மிகவும் போராடி பார்த்தார். சட்டப்படி எதுவும் செய்ய முடியவில்லை. அதன் பிறகு கையாடல்காரர்களுக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது. இரவா புகழ் பெற்ற படைப்பாளியான கல்கியின் பொன்னியின் செல்வன் கூட ஒரு தமிழ் சினிமாவிற்கு இன்று தலைப்பாகிவிட்டது. நான் இந்த மூலை. இந்த நாவலை அழகான முறையில் வெளிக்கொண்டிருக்கும் அலையன்ஸ் பதிப்பகத்துக்கு என் நன்றி. இப்படிக்கு ராக்கி ரங்கராஜன். அதனால் ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற நாவலில் 4வது சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஹவுஸ்ஃபுல் பாகம் 4. என் 2வது மகனான மல்லி என்ற மல்லிகாநாத் விளையாட்டு பிள்ளையாகவும் பொறுப்பு என்று வருகிற போது ஓட்டம் பிடிப்பவராயும் இருக்கிறபடியால் அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு. பிளாப் பிளாப் புட்டிகளின் மூடிகள் எகிரி குதித்து இரத்தின கம்பளத்தின் மீது மெத்து மெத்தென்று உருண்டோடின. கிளாஸ் டம்ளர்கள் ஒன்றோடொன்று உரசி கணத்தன. ஹே, ஃபீல் மை கப் ஃபர்ஸ்ட் மல்லி. நான் வெகு நேரமாக காத்திருக்கேன். நோ 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 இது உனக்கு 4வது டோஸு என்று கோரிக்கைகளும் மறுப்புகளும் விநியோகங்களும் கலகலவென்று சிரிப்புகளும் போதைத்தனமான தள்ளாடல்களுடன் அரையெங்கும் நடமாடின. நமது அருமை நண்பர் 100 ஆண்டு காலம் வாழ்க. மேலும் மேலும் இது போன்ற மகிழ்ச்சிகரமான திரும்புதலுக்கு வருவதாக 3 வெவ்வேறு புட்டிகளிலிருந்து பானங்களை கலந்து எடுத்து வந்தான் மல்லி. ஷிலா, டேஸ்ட் பண்ணி பாரு. ஆடு குதிரையில் ஆடுவது போல நாற்காலில் முன்னும் பின்னுமாக சாய்ந்து கொண்டிருந்த ஷீலா அதை ஒரே உறிஞ்சில் இழுத்துவிட்டு, மை காட், பஞ்சேந்திரியங்களும் அவுட்டு. என்ன தயாரிப்பது மல்லி என்றாள். காக்டெயிலு என்று மல்லி பதிலளித்தான். அதாவது ட்ரை ஏரியா பிராண்டு. பைனாப்பிள், கோலா, லெமன் 3ஐயும் கலந்து. இதை உறிஞ்சிய பிறகும் நான் சாம்பல் ஆகாமல் இருப்பது ஆச்சரியம்தான் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கையில் பார்ட்டி கொடுப்பவனான சுவாமி பட்பட் என்று 2 கைகளையும் தட்டினான். பாடத் தெரிந்த பெண்மணிகள் பாடலாம் என்று அறிவித்தான். எனக்கு எவரி மாட தான் தெரியும் என்றாள் ஒருத்தி. நான் அவ்வளோ மோசமில்லை, என் பாட்டி சொல்லி தந்த நலங்கு பாடு 4 முழுசாக தெரியும் எனக்கு என்றாள் இன்னொருத்தி. லில்லி தேவசகாயம் யார் அனுமதிக்காகவும் காத்திராமல் இங்கிலீஷ் பாட்டொன்றை எடுத்துவிட்டாள். அவள் பாடத் தொடங்கியது. ட்ரினி லோபெஸின் லெமன் ட்ரீ என்று தெரிந்ததும் உற்சாகம் கரை புரண்டது. கிட்டாரும் பாங்கோஸும் கொண்டு வந்திருந்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். பாதி பாட்டின் போது மல்லியின் குரலும் இணைந்தது. எல்லோருடைய ஷூக்களும் டக் டக் என்று தாளமடித்து தொடங்கின. அது முடிந்ததும் சுவாமி, அடுத்தபடியாக ஒரு கேம். ஜென்ட்ஸ், தயவு பண்ணி இந்த பக்கம் வந்துவிட வேண்டும். லேடிஸ் பூரா அப்படியே வரிசையாக நாற்காலியில் அமர்கள் என்றான். 2 நிமிடத்தில் அவன் கட்டளைப்படி அணி பிரிந்தது. இப்போது விளக்குகளை அணைக்கப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரே ஒரு டைமு. அந்த 1 நிமிடத்தில் ஜென்ட்ஸ் அனைவரும் லேடிஸ் கால்களை கவனித்து வைத்து கொள்ள வேண்டும். விளக்கு அணைந்ததும் லேடிஸ் எல்லாரும் தங்கள் ஷூக்களில் ஒன்றை கழற்றி இதோ இந்த மூலையில் இருந்துட்டு மற்றதை முதுகுக்கு பின்னால் மறைச்சு கொள்ள வேண்டியது. என்ன ஐடியா சுவாமி, மூதாதையர்கள் மேன்ஹாட்டனிலிருந்து வந்திருக்க வேண்டும்பா என்றான் மல்லி. நோ இன்டரப்ஷன் ப்ளீஸ் என்று கேட்டுக்கொண்டு சுவாமி தொடர்ந்தான். விளக்கு அணைந்திருக்கும் போதே ஜென்ஸ் ஆளுக்கு ஒரு செருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். விளக்கை போட்டதும் தங்கள் கையில் இருக்கும் செருப்பு எந்த கட்டழகியின் காலுக்கு சேர வேண்டும் என்று ஊகித்து மாட்டியும் விட வேண்டியது. வா 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 சபாஷ் என்று ஆண் குரல்கள் பாராட்ட சில பெண் குரல்கள் போலியானங்களை வெளிப்படுத்தின. 1 2 3 சுவாமி விளக்குகளை அணைத்து விட்டார்.
லைட் ப்ளீஸ் என்று கத்தினான் மல்லி. ஒரு விஷயம் சொல்லாமல் இருந்து விட்டியே. என்ன? ஜெயித்தவர்களுக்கு என்ன பரிசு, தோற்றவர்களுக்கு என்ன தண்டனை? 10 ரூபா என்றான் சுவாமி. சரியான செருப்பை மாட்டி விட்டு அந்த லேடி அந்த ஜென்ட்டுக்கு 10 ரூபா பரிசு அளிக்கணும். தப்பான செருப்பை மாட்ட பார்க்குற ஆண் முட்டாள் அந்த சீமாட்டிக்கு அபராதம் 10 ரூபா கட்டணும். ஓகே என்றான் மல்லி. படபடவென்று செருப்புகள் வந்து விழுந்தன அரை மூலையில். அடுத்த நிமிடம் ஆண்கள் ஆளுக்கு ஒரு செருப்பை எடுத்துக்கொள்ளும் சலசலப்பு கேட்டது. ரெடி என்று கேட்டுவிட்டு சுவாமி விளக்கை போட்டான். எவ்வளவு திகைப்பு, என்ன பரபரப்பு! செருப்பையும் குறும்பு சிரிப்புடன் காத்திருக்கும் குமரிகளையும் மாறி மாறி பார்த்த ஆண்கள் தங்கள் ஊகப்படி அணிவிக்க முயல இன்பமான பிழையினாலும் உள்ளங்காலின் குறுகுறுப்பினாலும் பெண்கள் சிரித்து நெளிந்து குதூகலிக்க மல்லி மட்டும் தயங்காமல் தடுமாறாமல் தான் எடுத்திருந்த செருப்பை சரியான காலில் மாட்டிவிட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள் அவள். மற்ற எல்லாரும் எப்படி தவிக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் கெட்டிக்காரர் தான். என் வெற்றியின் ரகசியம் என்னன்னு எந்த பத்திரிகை நிருபராவது கேட்டால் டான்னு சொல்வேன் என்றான் மல்லி. என்னை பத்திரிகை நிருபர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். டேம் ஈஸி. மற்ற எல்லாரும் இந்த விளையாட்டை பற்றி சுவாமி அறிவித்த பிறகுதான் பெண்களின் கால்களையும் அவர்கள் அணிந்திருந்த செருப்புகளையும் பார்த்தார்கள். நானும் நீ பார்ட்டிக்கு வந்தபோதே உன் காலின் அழகையும் இந்த ஷூவின் பொருத்தத்தையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். ஏன் அதிர்ஷ்டம், இருட்டில் என் கையில் கிடச்சது. நான் ரசித்த அதே செருப்பை நான் ரசித்த அதே காலுக்கு மாட்டிட்டேன். அவளது முகம் நாணத்தாலும் பெருமையினாலும் பளபளத்தது. அம்மாடி, என்ன அளப்பு என்றால் வேண்டுமென்றே. கொஞ்சம் அங்கே டைம் கொடுத்தா காவியமே பாடிவிடுவேன் உன் காலை பற்றி. ஆனால் அவசரமாக வெளியே போக வேண்டியிருக்கிறது என்றான் மல்லி. அப்படி என்ன தலைபோகிற வேலை? 10 ரூபாய் கபகபான்னு கறப்பது ஒரு வேலை இல்லையா? கரெக்டு. ஐயோடா, அது வேறையா என்றாள் அவள். சாரி மிஸ்டர் மல்லி, இப்போ என் கையில் இல்லை, நாளைக்கு தர்றேனே. சாரி தான், உன்னிடமிருந்து ரூபாய் வசூலிப்பிக்கிறது நான் கையில் பெரம்பு தலையில் முண்டாசுமா உன் வீட்டு வாசலில் ஈட்டிக்கார மாதிரி சைக்கிளில் வந்திருக்க வேண்டுமா? கேஸ் சிஸ்டர் என்று எல்லாம் இருக்கும் பாரு உன் கையில். ப்ராமிஸ் மல்லி, ப்ராமிஸே இல்லை என்று அவள் தடுக்க கேளாமல் அவளுடைய ஹேண்ட்பேக்கை பறித்தான் மல்லி. மற்றவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். பைக்குள் சிறு அலங்கார சாதனங்களை தவிர 2 காகித துண்டுகள் இருந்தன. இதோ 2 5 ரூபாய் டிக்கெட்டுக்கான ரிசர்வேஷன். அவள் அவன் கையிலிருந்து பறிப்பதற்காக கையை நீட்டி எம்பினாள். ஐயோ, என் மம்மி கொன்றே விடுவாள். அவளுக்கு எனக்குமாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ரிசர்வ் செய்த கூப்பன் இது. இன்றைக்கி நைட் ஷோவுக்கு போனோம். மல்லி அமைதியாக பையில் பத்திரப்படுத்தி கொண்டார் ரிசர்வேஷன் கூப்பனை. போனா போது நீ வேணும்னா என்னோட வா, 5 ரூபாய் அனாதை ஆசிரமத்துக்கு வழங்கிதான் நினச்சிக்கொள்கிறேன். வரியா? மம்மியை விட்டதோடு இல்லாமல் நான் தனியாக வேறு போனேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். மம்மி என்ன அம்மியில் வச்சு அரைச்சி விடுவாளாக்கும். டாட்டா பாய் பாய், நான் மட்டுமே போய்க்கிறேன். கண்ணை துடைத்து கோள் குழந்தாய், எவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறாங்க பாரு. மூஞ்சி என்று அழகு காட்டினாள் அவள். இரவு மணி 9:15. தியேட்டரின் முன்புறம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஸ்கர்ட்டும் சாரியும் நைலானும் காஞ்சிபுரமும் சூட்டும் பஞ்சகச்சமும் கதம்பமும் டால்கம் பவுடரும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்த என தாழ்வாரம் எங்கும். மல்லி ரிசர்வேஷன் கூப்பனை தந்து 2 டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார். இன்னொரு டிக்கெட்டை என்ன செய்வது? இருக்கிற கிராக்கிகளை பார்த்தால் பிளாக்கில் 20 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அது கேவலம். கண்ணியமான நபர் யாரேனும் நெருங்கி வந்து கேட்டால் தரலாம். அவன் மனதுக்குள் நினைத்ததை காதால் கேட்டுவிட்ட மாதிரி ஒரு பெண் அவளிடம் விரைந்து வந்தாள். வெகு நேரமாக அலைந்ததாலோ என்னவோ அவளுடைய வட்ட முகத்தின் பதற்றத்தின் முத்திரை பதிந்திருந்தது. கட்ட விழுந்த கன்றுக்குட்டி போல இங்குமங்குமாக தாவும் விழிகளில் தவிப்பு தென்பட்டது. சிவந்த கழுத்தின் ஓரமாக பொடிந்திருந்த வியர்வை அவள் கழுத்தின் ஓரங்களை மெல்ல நனைத்திருந்தது. ஒரு ஸ்பேர் டிக்கெட் இருக்கிறதா உங்களிடம் என்றாள் அவள். வித் ப்ளஷர் என்றான் மல்லி. வாருங்க போகலாம். எவ்வளவு என்றபடி தன் கைப்பையை திறக்க முனைந்தாள். பரவாயில்ல, அப்புறம் வாங்கிக்கிறேன். மல்லி முன்னே நடந்தாள். 2வது வரிசையில் கடைசி 2 நாற்காலிகள் அந்த எண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் உட்காரவும் படம் தொடங்கவும் சரியாக இருந்தது. முதல் 5 நிமிடம் வரைதான் மல்லியின் கவனம் திரையில் இருந்தது. பிறகு தன்னுடன் ஒட்டினாற்போல் உட்கார்ந்திருக்கும் பெண்ணிடம் சென்றது. அவளுடன் அதிகம் போனால் 20 வயது இருக்கலாம். அவளுடைய பேச்சு தமிழில் சற்று மலையாள நெடி அடிப்பதை ஆரம்பத்திலே கவனித்திருந்தான். அவள் மேனியிலிருந்து ஒரு இனிய மனம் வீசிக்கொண்டிருந்தது. சோப்பின் மனமா, கூந்தலின் வாசனையா, அல்லது பெர்ஃப்யூம் ஏதாவது தெளித்து கொண்டிருக்கிறாளா என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை. திரையில் பளீர் என்ற வெளிச்சமான காட்சிகள் வரும்போதெல்லாம் அவளுடைய முகத்தின் அழகை ஓரக்கண்ணால் ரசித்தான் மல்லி. ஆனால் அவனுக்கு ஒரு ஆச்சரியம். டிக்கெட் கிடைத்து சீட் பிடித்து படம் பார்க்க தொடங்கிய வெகு நேரம் ஆகியும் அவளுடைய முகத்திலிருந்து பதைப்பு குறையவே காணோமே. ஏன்? அவளுடைய உள்ளத்துக்குள் 100,000 எண்ணங்கள் திரிந்து கொண்டிருப்பதை மல்லி உணர்ந்தார். சொல்லு என்பது போல அவள் கண் இமைகள் படபடக்க, சொல்லாதே என்று தடுப்பது போல இதழ்கள் வெடுவெடுத்தன. இவள் கல்லூரி மாணவியா இல்லை வேலைக்கு போகும் பெண்ணா என்று மல்லி யோசிக்கையில் அவையில் சிரிப்பொலி எழுந்தது.
சந்தோஷமான அலெக்சாண்டர் என்ற வேடிக்கை படம் அது. கதாநாயகன் தன் நாய்க்குட்டிக்காக படாத அவஸ்தையெல்லாம் படுவதைக் கண்டு தியேட்டர் மொத்தமும் சிரிக்கையில் தான் மட்டும் படத்தை பாராதிருப்பது குற்றமாக தோன்றியது மல்லிக்கு. திரையில் பார்வையையும் கவனத்தையும் செலுத்தலானான். சில நிமிடங்கள் தான். என்னது? வலது தோளில் ஒரு மென்மையான ஸ்பரிசம் படுவதை உணர்ந்தால் உடம்பை அசைக்காமல் பார்வையை மட்டும் மெல்ல நகர்த்தினான். ஆம், அவள்தான் அவன் பக்கமாக தலையை சாய்த்து கொண்டிருந்தாள். தற்செயலாகவா வேண்டுமென்றா? கொஞ்ச நேரம் பொறுத்தான். அவளுடைய சுருள் கூந்தலின் இழைகள் லேசாய் சிலுசிலுத்தத அவன் கன்னத்திலும் காதிலும் உரசி கொண்டுதான் இருந்தது. கொஞ்சம் வலப்புறமாக நகர்ந்து கொண்டான் மல்லி. கூடவே அவளுடைய தலையும் அவன் தோளை ஒட்டினார் போல் நகர்ந்தது. மல்லி இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவளிடம் அவனுக்கு ஏற்பட்டிருந்த கவர்ச்சி உடனே குறைந்து விட்டது. சே, மற்ற ரகம் போல் இருக்கிறது. ஆனால் கேவலம் ஒரு சினிமா டிக்கெட்டுக்காக அவ்வளோ பதறி பதைத்து போயிருந்த பெண்ணிடம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவளுடைய தலையின் அழுத்தம் இம்மியாக அதிகரிக்கிறது போல இருந்தது. அவனுடைய கவனத்தை கவரவில்லை என்று நினைத்து அதிகமாக அழுத்தி சாய்கிறாளோ? அவளுடைய தொடையில் மெதுவாய் தட்டினான் மல்லி. கொஞ்சம் நகர்ந்து கொள்ளுங்களேன் என்று தாழ்ந்த குரலில் சொன்னான். காதில் விழாதவள் போலவே இருந்தாள் அவள். நன்றாய் திரும்பி அவள் முகத்தை கவனித்தான். இன்ப கிளுகிழுப்பில் லயித்திருப்பவளைப் போல அவள் கண்கள் செருகிக் கொண்டிருந்தன. உங்களை தான் என்று இன்னும் சற்று பலமாக அவள் தொடையில் விரலினால் சுண்டினான். தோளில் தட்டினால் அருகில் இருப்பவர்கள் பார்த்து பரிகசிக்க இடம் ஏற்படும் என்பது என்று இடுப்புக்கு கீழிருந்த இருட்டை பயன்படுத்தி கொண்டு அவளை மேலும் பலமுறை தட்டினான். அவள் உணர்வதாக தெரியவில்லை. மல்லிக்கு முதல் தடவையாக திகில் ஏற்பட்டது. என்னதான் தரக்குறைவான பெண்ணாக இருந்தாலும் அவ்வளவு குறிப்பு உணர்த்திய பிறகும் ரோஷம் கொள்ளாமல் இருக்க மாட்டாள். இவள் சாய்ந்திருப்பது கெட்ட எண்ணத்தினுடனா அல்லது அல்லது ஹலோ, உங்களைத்தான் என்று அவள் முழந்தாளை பலமாக பிடித்து அசைத்தான் மல்லி. மிக மிக லேசாக இமைகள் திறந்தன. என்ன என்கிற மாதிரி அவனை பார்த்தாள். ஏன் இப்படி சாய்கிறீங்க என்று கிசித்தான் மல்லி. ஒன்றுமில்லை, மயக்கமாக இருக்குது, பசி மயக்கம் என்றாள் அவள். பிறகு பழையபடி அவன் தோளில் சாய்ந்து விட்டாள். என்ன? மல்லி திடுக்கிட்டு அவள் முகத்தை முழுமையாக பார்க்க முயன்றான். ஆனால் முன்னும் பின்னும் உட்கார்ந்திருந்தவர்களிடமிருந்து ஷ் ஷ் என்ற ரகசிய அதட்டல்கள் அவர்களை நோக்கி வந்தன. பின்புறம் இருந்த ஒரு பெண் தன் கையிலிருந்து டைம் பத்திரிகையால் மல்லியின் முதுகில் தட்டி ப்ளீஸ் என்று கிண்டலாக பல்லை காட்டினாள். பொறுமையாக இருப்பது மல்லியினால் முடியாத காரியமாகிவிட்டது. பசி பசி என்று தானே சொன்னால்? வேறு ஏதாவதா? மயக்கம் ஏற்படும் அளவுக்கு பசியுடன் இருப்பவள் சினிமா பார்க்க அதிலும் மேல் வகுப்புக்கு வருவாளா? அவளுடைய மடியில் இருந்த கைப்பை நழுவி விழும் போல் இருந்தது. மல்லி அதை எடுத்து பிரித்தான். அதற்குள் எதுவுமே இல்லை. 3 பைசாவை தவிர. ஆக டிக்கெட்டுக்கு பணம் தருவது போல சும்மா தான் நடித்திருக்கிறாள். தான் அழகி என்பதை தெரிந்து கொண்டிருக்கும் அழகி இவள். எந்த வாலிபரும் தன்னிடம் பணம் வாங்க மாட்டான் என்று தன்னம்பிக்கையுடன் இருந்திருக்கிறாள். அவளை மணிக்கட்டில் பலமாக பிடித்தான் மல்லி. வெளியே போகலாம் வாங்க என்றான். அவள் அவன் மீது பலமாய் சாய்ந்தவாறு அவனை பின்தொடர்ந்து நடந்தாள். அவள் தன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் மல்லி. உண்மையிலேயே பலவீனமான நிலையில் இருக்கிறாள் என்று அப்போதுதான் புலப்பட்டது. சொல்லு. காபி பாரின் உயரமான முக்காலிகளில் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். உள்ளே படம் நடைபெறும் நேரமாகையால் இங்கே காக்கை இல்லை. இருந்த ஒரே ஒரு சிப்பந்தியும் மல்லி கேட்ட பிரெட் பட்டரையும் காஃபியையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு போய்விட்டான். ஜாம் கூட தடவிக்கொள்ளாமல் வெறும் பிரெட்டை ஆவலுடன் சாப்பிட்டு விட்டு காப்பியையும் பாதி குடிக்கிற வரையில் அவள் எதுவும் பேசவில்லை. உணவு உள்ளே செல்ல செல்ல உயிரின் களை அவள் கன்னங்களில் ஏறத் தொடங்கியது. கடைசியில் தலையை குனிந்து கொண்டு சொன்னாள், என் பேர் மாதவி, எர்ணாகுளத்திலிருந்து வந்தவள். வேலைக்கா? சினிமாவில் நடிக்க. அப்படி வந்து 50,008வது பெண்ணு நீங்கள். அவளது மனச்சுமையை குறைக்கவே மல்லி வேடிக்கையாக பேசினான். ஆனால் அவள் புன்னகை கூட செய்யவில்லை. ஹைஸ்கூல் படிப்பை முடிச்சிருந்தேன், வேலை தேடி இருக்கலாம். என் மாமா வருவேன் ஆசை காட்டினா என் அம்மாவும் சம்மதித்து அனுப்பிட்டா. மீது காஃபியும் கூடிய ஆறுது. மாதவி உறிஞ்சி கொண்டே சொன்னாள், 2-3 தடவை 3-4 ஸ்டூடியோக்களுக்கு அழைச்சி போனான். ஆடி காட்ட சொன்ன இடங்களில் எனக்கு தெரிந்த டான்ஸ்களை ஆடி காட்டினேன். தாங்கியிருந்தது தேனம்பாட்டையில். தெரிந்தவர்கள் வீடு தான். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளேயே என் மாமனின் நோக்கம் புரிந்து விட்டது. கிடைத்தால் சினிமா, இல்லாவிட்டால் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். சப்தம் வெளிப்படவில்லையே தவிர அவள் உடம்பு குலுங்கி அடங்கியது. புரிகிறது, சொல்ல வேண்டாம் என்றா மல்லி. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் போக்கு காட்டி நான் 4 நாள் சமாளித்தேன். பிறகு தாங்க முடியலை. இன்று காலை யாரோ ஒரு பட முதலாளியுடன் அழைத்து போவதாக சொல்லி என்னுடன் கிளம்பினா. பஸ் ஸ்டாப் வரையில் அவர் சேர்ந்து வந்தோம். அவன் சிகரெட் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு போனான். ஓட்டமாக ஓடி அவனிடம் தப்பிட்டேன். பகல் பூரா எங்கெல்லாமோ சுற்றினேன். என்னிடம் விலை போகக்கூடிய அளவுக்கு நகையோ பொருளோ கிடையாது. என் கையில் பணம் எதுவும் கொடுக்காம அவன் எச்சரிக்கையாக இருந்தது வந்தான். அதனால் கால் போன திசையில் நடந்தேன். எங்கே எப்படி வந்தேன் என்று மல்லி கேட்டுக்கொண்டிருந்தபோது இடைவேளைக்கான மணி ஒலித்தது.
காஃபி பாருக்குள் திமு திமு என்று கூட்டம் புகுந்தது. மாதவி கண்ணை துடைத்து கொண்டு முகபாவத்தை சாதாரணமாக மாற்றிக்கொண்டாள். படவிழா நடப்பதை பார்த்தேன். எங்கள் ஊருக்காரங்க யாராவது வந்திருப்பாங்கன்னு தேடினேன், யாரையும் காணோம். சரி வா, மீதி படத்தை அது பார்க்கலாம். இடைவேளையினால் காலியாகியிருந்த பக்கத்து இருக்கைகள். ஊருக்கு திரும்ப பணம் கொடுத்தா போயிடுவியா என்றான் மல்லி. சந்தேகம்தான் என்றாள் மாதவி. என் அம்மாவும் மாமன் கட்சியில் தான் இருப்பா. ஏன் ஓடி வந்தேன்னு என்னை அவள் அடித்தா கூட தடுப்பார் இல்லை. இங்கே ஏதாவது விடுதியில் எனக்கு இடம் வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால்? விளக்குகள் அணைந்தன. இடறி கொண்டு கொண்டு மிதித்து கொண்டும் நடமாடியவர்களின் சந்தடி அடங்கியது. திடீரென படம் நின்றது. அவசரமாக தயாரிக்கப்பட்ட கோணல் எழுத்தில் ஒரு ஸ்லைடு திரையில் மின்னியது. மிஸ் மாதவி அவசரமாக வெளியே அழைக்கப்படுகிறார். அவருடைய உறவினர் தியேட்டருக்கு வெளியில் காத்திருக்கிறார். கப்பென்று மாதவி அவன் கையை பலமாக பிடித்து கொண்டாள். அவள் மேனியும் குரலும் நடுங்கின. அவன் தான் என் மாமே, நான் இங்கே இருப்பதை கவனிச்சிட்டான். இரு, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேனே என்று சொல்லி அவள் கையிலிருந்து தன் கையை மெல்ல விடுவித்து கொண்டு எழுந்தான் மல்லி. படபடவென்று வெகு நேரமாக கதவு தட்டப்பட்டு கொண்டிருந்தது. அலுப்புடன் எழுந்தான் மல்லி. கதவை திறந்தான். பளிரென்று காலை வெளிச்சம் வெளியே பரவியிருந்தது. மல்லியின் அண்ணனும் தங்கையும் வெளியே நின்றிருந்தார்கள். என்ன ஆச்சு நேற்று என்று விசாரித்தான் அண்ணன். ஒன்றும் விசேஷம் இல்லை. மல்லி துவாலையினால் முகத்தை துடைத்து கொண்டு பதிலளித்தான். முந்தின இரவு தியேட்டரில் அபலையாக விட்டு வந்த பெண்ணின் முகம் அவன் கண்முன் எழுந்தது. அவன் தலை தாழ்ந்தது. நெஞ்சு குறுகுறுத்தது. வெளியே போய் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் நழுவி வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்ததோ பாவம். பொறுப்பு என்று வந்ததும் ஓட்டம் பிடித்து விட்டோமே. நினைக்கவே அவமானமாக இருந்தது மல்லிக்கு. முகத்தில் அது தெரிந்துவிடக்கூடாது என்று கவலையுடன், என் விஷயம் இருக்கட்டும், உங்கள் 2 பேருக்கு என்ன நடந்தது என்று கேட்டான். என் கதையா சொல்கிறேன் என்று பெருமூச்சு விட்டாள் தங்கை. தொடரும். இனி இதற்கு முன்பு என்ன நடந்தது?